சம் பாருங்க. a pentagonal pyramid ஓகேவா ஆஃப் பேஸ் சைடு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 30 mm கொடுத்திருக்காங்க. இது என்ன பிரமிட்? பென்டகனல் பிரமிட் ஓகேவா. அதனுடைய சைடு எவ்வளவு 30 mm கொடுத்திருக்காங்க. அதனுடைய சைஸ் 30 mm அண்ட் ஆல்டிடியூட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு 60 mm ஓகேவா. ஹைட் வந்து 60 mm. பட் அது எங்க ரெஸ்ட் ஆயிருக்குது சொல்லியிருக்காங்க? ரெஸ்ட் ஆன் எங்க சொல்லியிருக்காங்க? பேஸ் ஆன் ஹெச்பி. ஸோ பென்டகனுக்கு ஒரு பேஸ் இருக்கும், அது எங்கே இருக்குது? ஹெச்பியில் நம்ம வந்து வரையணும் ஓகேவா. வித் அது எப்படி நம்ம வரையணும்? பேஸ் எட்ஜு வந்து எப்படி இருக்கணும்? பெர்பெண்டிகுலர் டு விபி ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து எப்படி ஐடியான்னு நான் சொல்லித்தரேன். பட்டு எட்ஜு சைடில் நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி வரையுவோமா? அந்த மாதிரி நம்ம வரையணும். எப்பவுமே நம்ம எட்ஜு சைடில் எப்படி வரையுமோ அதே மாதிரி தான் இங்கே வரையணும் ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் கட் பை அ பிளெயின் இன்க்ளைன்டு டு பேஸ் அட் 50 டிகிரி. நம்ம வந்து இதை வந்து ஒரு கட் பண்ணுறோம் ஓகேவா. இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பென்டகனை நம்ம கட் பண்ணுறோம் 50 டிகிரியில் நம்ம கட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அந்த 50 டிகிரி நம்ம கட் பண்ணுறோம். எங்கேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், மீட்ஸ் த ஆக்சஸ் 20 mm above the base. ஸோ நம்ம மேலே ஒரு பிரமிட் மாதிரி நம்ம வரைஞ்சிருவோம். அது என்ன பண்ணணும்? 20 mm பேஸ்லேருந்து என்ன பண்ணணும்? 20 mm மேலே வந்து பிளேஸ் பண்ணி அதை நம்ம கட் பண்ணணும். ஸோ ஓகேவா. ஸோ ட்ரா த ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் டாப் வியூ அண்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். ஸோ இந்த மாதிரி கேட்டாலே அது உங்களுடைய இது வந்து 4th யூனிட் ஓகேவா. ஸோ நீங்கள் 3rd யூனிட்டு செகண்ட் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மேக்ஸிமம் 4th யூனிட்டை பொறுத்தளவில் இந்த ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் டாப் வியூ, ட்ரூ ஷேப் அப்படிங்கிற ஒன்று கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ், அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ், அந்த மாதிரி கேட்டாலே உங்களுக்கு யூனிட் 4 ஓகேவா. ஸோ நம்ம இதை எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய பேப்பர்லேருந்து ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் அப்படி கொண்டு வந்துடுங்க. ஒரு கார்னர்லேருந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ஆக்சஸ் வரையணும் ஓகே. ஒரு ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்க, அதுக்கு நேமிங் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஒய் ஓகேவா. ஸோ மேலே வந்து விபி, கீழே ஹெச்பி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பென்டகன் வரையணும். அது நம்ம எங்கே வரையணும்? அட் த ஹெச்பியில் வரையணும் ஓகேவா. ஆன் ஹெச்பியில் வரையணும். ஸோ அது எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சைடில் நமக்கு எட்ஜ் வேணும். ஸோ அது மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த சைடில் வச்சு நமக்கு எவ்வளோ சைடு கொடுத்துருக்காங்க 30. ஸோ 3 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணிக்கோங்க? லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கார்னரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 108 பென்டகன்னாலே நம்ம என்ன பண்ணோம்? 108க்கு நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ பென்டகன் 108 ஓகேவா. நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர்லேருந்து 108 எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே வருது 108. ஸோ என்ன பண்ணுறேன்? லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க? பென்டகனல் பிரமிட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த இதை மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து திரும்ப ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நமக்கு இப்போ பாயிண்ட்ஸ் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? டார்க்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டார்க்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா. ஸோ ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை நீங்கள் என்ன பண்ணிடணும்? ரப் பண்ணிடணும். சும்மா அப்படியே அது அப்படியே விட்டுறக்கூடாது ஓகேவா. ஸோ லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ நேமிங் எப்படி கொடுப்பீங்க? ஃப்ரம் இங்கேருந்து நம்ம நேம் கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ ஏ ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்கணும், சி டி இ ஓகேவா. இது வந்து பிரமிட் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்டரில் ஒரு இது மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3, அப்போ என்னுடைய சென்டர் எவ்வளோ வரும்? நமக்கு 1.5 வருமா. ஸோ 1.5 மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஆப்போசிட் இதை என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. லைட்டாக நமக்கு ஓங்கிற பாயிண்ட் வரணுங்கிறதுக்காக ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இதை பேஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1.5 ஓகேவா. 1.5 எடுத்துக்கோங்க. 1.5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்போசிட் கார்னரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா.
ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் தான் என்னது நம்மளுடைய O பாயிண்ட். நெக்ஸ்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த கார்னர்லேருந்து கொண்டு வந்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுமே உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், இது ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் இந்த ஓங்கிற பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த டிங்கிற பாயிண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. பிரமிட் தானே, அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சென்டரில் எங்கே வருது, இந்த சென்டரில் ஓலேருந்து போகிற பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், இந்த சைடு கார்னர்லேருந்து வந்துக்கோங்க. பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஒரு டாட், ஒரு லாங் ஒரு டாட், ஒரு லாங் ஒரு டாட் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சென்டரில் ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ரொம்ப டார்க்காகவே பண்ணிவிட்டேன், நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேலே அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறதுல என்ன பண்ணணும், டார்க்காக தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்ம நேமிங் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நேமிங் கொடுத்துடலாம். ஓகேவா. நேமிங் கொடுத்துடலாம். இதுக்கு நேம் வந்து O டேஷ். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழேருந்து தானே நம்ம வரைகிறோம், கீழேருந்து தானே இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே பார்க்கும்போது A டேஷ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே B டேஷ், E டேஷ். இது தெரியாது, E வந்து ஹிடன், அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு C டேஷ், D டேஷ் வந்து ஹிடன். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஏன்னா கட்டிங் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்டிங் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 mm above the base. அப்போ பேஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது, 20 mm ஹைட்டில். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ஆக்சஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு 22 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அது எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. எனக்கு 2 சென்டிமீட்டர் இங்கே வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்னதாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஏன்னா ப்ரொடெக்டர் வைக்கிறதுக்காக. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொடெக்டரை கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 டிகிரி கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 50 டிகிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது இப்படியும் நம்ம கட் பண்ணால் நம்ம இந்த சைட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது ரெண்டுமே பட் சேம் தான். ஓகேவா. இந்த 50 டிகிரி நான் கட் பண்ணிட்டேன், மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அங்கேருந்து வரும்போது ஒரு லாங் ஒரு ஷார்ட் ஒரு லாங். ஓகேவா. ஸோ சென்டரில் வரும்போது என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக ஃபுல் லென்த் போட்டுக்கோங்க. திரும்ப அது வெளியே போகும்போது ஒரு லாங் ஒரு ஷார்ட் ஒரு லாங் ஒரு ஷார்ட். ஓகேவா. இந்த மாதிரி உங்களுடைய ஆக்சஸ் பிளேனை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதுக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு, 20ன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ 20. ஸோ 20 mm. நெக்ஸ்ட் என்னது, இந்த ஆக்சஸ் ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நமக்கு 16 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 60. ஸோ என்ன பண்ணுங்கள், 16 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. 60. ஓகேவா. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள். ஓகேவா. இந்த ஆங்கிள் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா கடைசி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கீழே கொண்டுட்டு வந்துருக்கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா. இங்கே பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லைன்ஸை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதுக்கு நம்ம எப்படி நேமிங் கொடுக்குறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நேமிங் கொடுங்க அப்படின்னா, ஃப்ரம் கீழேருந்து மேலே வரைக்கும் நேமிங் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ பாருங்கள், இந்த லைன் இங்கே கட்டாக இருக்குதா எனக்கு இது. ஸோ இந்த கட்டாக இருக்கிற இந்த டயக்ராமில் எங்கே கட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கட்டாக இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 1 டேஷ். ஓகேவா. 1 டேஷ் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சென்டரில் மார்க் பண்ணது ஆக்சஸ் போச்சுன்னா அங்கே நீங்கள் நேம் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் எங்கே போகுது, எனக்கு இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ 2 டேஷ். நெக்ஸ்ட் இங்கே எனக்கு கட் ஆகுது, இங்கே 3 டேஷ். ஓகேவா. கட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நமக்கு ஒரே ஒரு நேமிங் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒன்றே ஒன்று தான். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு 2 நேமிங் வருதா. அப்போ என்ன பண்ணுங்கள், 3க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னது, இங்கே தான் என்ன பண்ணும், 4 டேஷ். அது என்ன பண்ணும், ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இது கிடையாது. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே ரெண்டு நேமிங் இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் 5 டேஷ். ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கேருந்து 1 சென்ட்ரல் ஆக்சஸில் குறிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறது 2 டேஷ். நெக்ஸ்ட்டு இந்த லைனில் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள், 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரே ஒன்று நேமிங் தான் கொடுத்துருக்கோம், அதில் 1 தான் வரும். இங்கே பாருங்கள், நமக்கு 2 இருக்குதா. அப்போ நம்ம 3க்கு அப்புறம் என்னது 4 இங்கே நேமிங் பண்ணிக்கணும். ஆக்சஸில் நேமிங் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், இது கட் ஆகாமல் நமக்கு 2 நேமிங் இருக்குது, அதனால் 1 டேஷ் 5 டேஷ். ஓகேவா. இப்போ நம்ம இது நேமிங் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த லைன் இருக்கா, இங்கே எப்படி கட் பண்ணிங்களோ கட் பண்ணதுக்கு அப்படியே
நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 90 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதான் பெஸ்ட். ஓகேவா? நீங்கள் அப்படி மார்க் பண்ணாலும் சரிதான், இல்லை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் அப்படி என்ன பண்ணுங்க, ட்ராக் பண்ணி கொண்டு போயிருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டருடைய பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2. இல்லை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே 90 டிகிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த இன்க்ளைன் போட்டிருக்குமா, ஸோ இந்த இன்க்ளைன்லேருந்து அப்படியே கொண்டு போயிடுங்க. இந்த டயக்ராமுக்கு வெளியே தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் போட போகிற லைன் வந்து இந்த டயக்ராமுக்கு வெளியே தான் இருக்கணும். இந்த டயக்ராமுக்குள்ளேயே இது வந்துடக்கூடாது. டயக்ராமை விட்டுட்டு தான் தள்ளி போடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கலாம், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஓகேவா? டேஷில் கொடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டையும் மெஷர் பண்ணி நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போது இந்த 1 டேஷ் இருக்குதா, இந்த 1 டேஷ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த பாயிண்ட் எனக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? கீழே இப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லா இதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈங்கிற பாயிண்ட்டை நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், டார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு லைட்டாகவே வரீங்க, டார்க் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண, ஓவை பி கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக இப்போ நான் எல்லாத்தையும் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓ சி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓ டி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 1லேருந்து இங்கே பாருங்கள், இந்த 1 எதில் கட் ஆகணும், சி. 1 பாருங்கள், இங்கே சியில் தான் நமக்கு வந்து ப்ராக்கெட் இல்லை. ஓகேவா? 5 போடும் போது இங்கே டி டேஷ் வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ அந்த 1 வந்து சியில் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்போ இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் என்னது, 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே என்ன இருக்குது, டி. அப்போது இந்த லைனை வந்து டிங்கிற லைனில் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாரி, இந்த ஓலேருந்து தான் கட் பண்ணணும். இந்த ஓ கூட எந்தெல்லாம் பாருங்கள், ஓடியில் இந்த 5 எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். இது எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள், 5. நெக்ஸ்ட் இந்த 2 பாருங்கள், பி ப்ராக்கெட்டில் இல்லாமல் இருக்குது. 2 வந்து ப்ராக்கெட்டில் இல்லாமல் இருக்குது. அப்போ பியில் தான் என்ன பண்ணணும், அது கட் ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் நேராக வெர்டிகலாக லைன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2லேருந்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே லைனை வந்து என்ன பண்ணுறேன், கீழே ட்ராக் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல கட் ஆகுது. ஓகேவா? அப்போது பியில் தான் ப்ராக்கெட் இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கு நேமிங் வந்து என்னது, 2. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் என்ன இருக்குது, 4. ஓகேவா? அப்போது இந்த பாயிண்ட் தான் என்னது நமக்கு 4. ஓஇயில் கட் ஆகுறது இதுக்கு பேர் தான் என்னது 4. இது புரியலன்னா பொறுமையாக பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 3யை கீழே என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே கட் ஆகணும், ஓஏ. இந்த ஓஏங்கிற லைனில் தான் என்ன பண்ணணும், 3 கட் ஆகுது. அப்போ ஓஏங்கிற லைனில் எங்கே 3 கட் ஆகுதுன்னு பாருங்கள், எனக்கு இங்கே தான் கட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே லைன் கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது இந்த லைன் எங்கே இருக்குது, இந்த ஓசிடி. ஓகேவா? அந்த ஓசியில் கட் ஆகிறதுக்கு நேமிங் வந்து 1 கொடுக்குறோம், டியில் கட் ஆகிறதுக்கு நேமிங் 5 கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2 கீழே அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. 2ல் கட் ஆகுது வந்து ஓ, இந்த பிஇ தானே. அப்போ ஓபியில் எங்கே கட் ஆகுது, அதுக்கு நேமிங் 2. ஓஇயில் கட் ஆகிறதுக்கு நேமிங் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அது ஓஏ. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? உள்ள உங்களுக்கு ஒரு பென்டகன் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொறுமையாக நீங்கள் உட்காந்து ஜாயின் பண்ணாலே கரெக்டாக நீங்கள் வரையும். ஓகேவா? வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பென்டகன் நமக்கு கிடைச்சாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேட்ச் லைன் பண்ணணும். ஸோ இந்த ஹேட்ச் லைன் நீங்கள் எப்படி பண்ணணும்னா 45 டிகிரி ஆங்கிள், 45 ஆங்கிள் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி என்ன பண்ணணும், ஹேட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்காக நீங்கள் 45 டிகிரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கரெக்டான பட் 45 அந்த இன்க்ளினேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ரொம்பவும் சின்னதாக நீங்கள் ஹேட்ச் பண்ணிடக்கூடாது. ஓகேவா?
சும்மா ஹேட்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, டைம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் ஹேட்ச் பண்ணுங்க. ஹேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போது இங்கேருந்து ஒன்றா நம்ம என்ன பண்ணணும், மெஷர் என்ன பண்ணு பாருங்கள். இதுலேருந்து இப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவீங்களா, ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்சஸ்லேருந்து தான் என்ன பண்ணணும், இந்த 1 மெஷர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் 1 மெஷர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் கட்டான பாயிண்ட்லேருந்து 1 மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருக்குல்ல, இதுலேருந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் என்னது, நேம் 1. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், அதே லைனில் தான் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அதே லைனில் என்ன பண்ணுங்கள், 5ஐயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காம்பஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காம்பஸில் 5 மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதே லைனில் தான் என்ன பண்ணணும், 5 ஆர் கட் பண்ணும். ஓகேவா? ஸோ 5 ஆர் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதில் பாருங்கள், இங்கே வேறு என்ன இருக்குது, 2. இந்த லைன் பாருங்கள், லைட்டாக வரைஞ்சிருப்பீங்க, பட் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த லைன் எங்கே பாஸ் ஆகுதுன்னு. ஸோ 2 ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த லைன் பாருங்கள், எனக்கு எங்கே பாஸ் ஆகுது, இந்த இடத்துல பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் நான் 2 தான் மெஷர் பண்ணேன். ஸோ இங்கே வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னது, 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே லைனில் தான் நமக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 மெஷர் பண்ணிக்கோங்க. 4 மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ 4 மெஷர் பண்ணிவிட்டு இந்த லைன் எங்கே போகுது, அதே லைனில் தான் 2 எங்கே நம்ம பண்ணமோ அதே லைனில் தான் நமக்கு 4ங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், 4ஆக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பாருங்கள், எங்கே லைன் இருக்குது, இந்த லைன்லேருந்து இது இருக்குது, 3 மார்க் பண்ணிக்கோங்க. 3 மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், இந்த லைன் எங்கே போகுதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், லைட்டாக நீங்கள் மார்க் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஆர்க்கு 3. இப்போ என்ன பண்ணுங்கள், பென்டகன் நமக்கு மொத்தம் 5 சைட்ஸ் தானே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னது, உங்களுடைய ட்ரூ ஷேப். ஓகேவா? இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே ஹேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹேட்ச் பண்ணிக்கோங்க. 45 டிகிரி இன்க்ளினேஷனில் இருந்து. ஓகேவா? ஈக்குவல் ஸ்பேஸிங்காக இருக்கணும். ஸோ திரும்ப பக்கத்தில் ஹேட்ச் பண்ணிடாதீங்கப்பா, கொஞ்சம் ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் என்ன பண்ணுங்கள், ஹேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், இதுதான் என்னது உங்களுடைய 1 செகண்ட், இதுதான் என்னது உங்களுடைய ட்ரூ ஷேப். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்குறது இது ஃப்ரண்ட் வியூ, மேலேருந்து பார்த்தா இது டாப் வியூ.